சிவா டைரக்ஷன்ல சூர்யா நடிச்ச கங்குவா படத்தை கடந்த நவம்பர் 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பயங்கரமா ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. மக்களுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை தான் கொடுக்க போறோம் அப்படின்னு படத்தோட டீமும் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சிச்சுவேஷனே வேற மாதிரி இருந்தது. படம் பார்க்கும்போது சவுண்டிங் அதிகமா இருந்தது, பிரசன்ட் போர்ஷன் சரியில்லை அப்படின்னு அதிகமான நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. அஞ்சான் படம் மாதிரி கொஞ்சம் ஓவரா வாய் விட்டதாலவோ என்னவோ ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரிவ்யூலேயே படத்தை காலி பண்ணிட்டாங்க. பிரசன்ட் போர்ஷன், ஃபைட் சீக்வன்ஸ் இந்த ரெண்டை தவிர படத்தை நல்லா எடுத்திருந்தாலுமே கொஞ்சம் கூட பாராட்டாம ஃபுல்லாவே நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. நல்லா எடுக்கிற சினிமா படங்களுக்கு வருஷம் வருஷம் ஆஸ்கார் அவார்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வர மார்ச்ல 97வது ஆஸ்கார் அவார்டு ஃபங்க்ஷனை நடத்த போறாங்க. இதுக்கு கங்குவா படத்தை சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுல கங்குவா படத்தை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா கங்குவா படத்தை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்கார் ரேஸ்ல இருந்து கங்குவா படம் வெளியில வந்துட்டு சூர்யா பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல ரெட்ரோ படத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. படத்தை மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணிட்டாங்க. கரண்ட்ல ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா 45 படத்துல ஒர்க் பண்றாரு. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துல நடிக்க போறாரு. இதுவரை எல்லாமே கன்ஃபார்மான அப்டேட் தான். கன்ஃபார்ம் ஆகாத அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கி அட்லூரி, அமல் நீரத் இந்த ரெண்டு பேரோட டைரக்ஷன்ல யாராவது ஒருத்தர் டைரக்ஷன்ல வாடிவாசல் படத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல நடிப்பாரு அப்படின்னும், வாடிவாசல் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பசில் ஜோசப் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிப்பாரு அப்படிங்கறதையும் நியூஸ் மீடியால அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.